பாருங்க, 2022ல ப்ரொடியூசர்ஸ் ஆனது 100 பேக்ஸ், 2023ல ப்ரொடியூசர்ஸ் ஆனதும் 100 பேக்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆயிருக்கா? இன்க்ரீசஸ் ஆகல. ஸோ 2023ல இருந்து 2022ல இருந்து 2023க்கு கண்ட்ரி மூவ் ஆகும்போது ப்ரொடக்ஷன் எதுவுமே இன்க்ரீசஸ் ஆகல. தட்ஸ் மீன்ஸ் கண்ட்ரியோட கெப்பாசிட்டி எதுவும் இன்க்ரீசஸ் ஆகல. ஆனா நாமினல் ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. எதனால இன்க்ரீசஸ் ஆயிருக்கு? பிரைஸ் அதிகமானதுனால. ஸோ அப்போ பார்க்கறதுக்கு ஜிடிபி அதிகமான மாதிரி இருக்கு, ஆனா அது பேருக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அது பிரைஸ் ரைஸ் ஆனதுனால, வெறும் விலைவாசி அதிகமானதுனால தான் ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆயிருக்கே தவிர ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆனதுனால, அதிகமா ப்ரொடியூசஸ் ஆனதுனால என்ன ஆகல? ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆகல. ஸோ அதனால இது பேரு நாமினல் ஜிடிபி, பேருக்கு தான் அது ஜிடிபி. ஸோ இன் போத் இயர்ஸ் த கண்ட்ரி